இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 110 அடி ரோட் மேலே இருக்கக்கூடிய சைட்டுங்க. அந்த காமடாலுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் தையூர் கேம்பஸ் இருக்குது, டிஸ்கவரி கேம்பஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்பர் லூப் சேவையை சோதிக்கிறதுக்கு சென்னை ஐஐடி தையூர் கிராமத்தில் சென்னை ஐஐடி டிஸ்கவரி வளாகத்தில் ஹைப்பர் லூப் சோதனை பாதையை நிறுவியிருக்கு. அதை பார்வையிட வந்தபோது தான் ரொம்ப சீக்கிரத்தில் இந்தியா ஹைப்பர் லூப் போக்குவரத்துக்கு தயாராகிடும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி செய்தியை சொல்லியிருந்தார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இங்கேருந்தே உங்களுக்கு ஐஐடி கேம்பஸ் மெட்ராஸ் தையூர் பிரான்ச்சினுடைய பேக் சைடு கேட்டும் நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லே அவுட் கமர்ஷியல் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லே அவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேஅவுட்டை பார்க்க போகிறோம். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னை சரௌண்டிங், அதாவது ஓஎம்ஆர் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் பெல்ட்டில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வீடு பார்த்துட்ருக்கீங்க. அதே நேரத்தில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான ஒரு வேலிட் ரீசன் வேணும் அப்படின்னா இந்த லேஅவுட் உங்களுக்கானது தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்றது வீடியோக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏகேபி டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக டெவலப்பர் ப்ரொமோட்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது என்னோட சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 93rd ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம், அதாவது நம்ம வெங்கம்பாக்கம், நெடுங்குன்றம், இந்த பெல்ட்டில் வந்து அவங்களுக்கு லேஅவுட் ப்ராஜெக்ட்டும் சரி, வில்லா ப்ராஜெக்ட்டும் சரி இப்போ போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர் ப்ரொபோசல்ஸும் வச்சிருக்காங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேபி பெவிலியன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க் மட்டுமே இருக்குங்க. இப்போ நான் பார்க்கில் தான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட் இருக்குது, சென்டரில் பிச் இருக்குது, உங்களுக்கு 2 பக்கமும் க்ரீன் ஏரியா இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஃபீல்டிங் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். கசிபோ இருக்குது, 2 கசிபோ கொடுத்துருக்குறாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8-வே பாத் கொடுத்துருக்குறாங்க, வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட்டும் இருக்குது. டிடிசிபி என்ற அப்ரூவ்ட் சைட்டுங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஓஎம்ஆர் கேளம்பாக்கத்தை அடுத்து இருக்கக்கூடிய தையூரில் இருக்குங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையோட டாப் லொக்கேஷனாக இருக்கக்கூடிய வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்லேருந்தும் நீங்கள் வர முடியும். ஓஎம்ஆரில் நீங்கள் தையூர் வழியாகவும் இந்த லேஅவுட்டுக்கு வர முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லேஅவுட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்க்க முடியும். இந்த சைட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமடால் இருக்கு இல்லையா? இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 110 அடி ரோட் மேலே இருக்கக்கூடிய சைட்டுங்க. அந்த காமடாலுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் தையூர் கேம்பஸ் இருக்குது, டிஸ்கவரி கேம்பஸ். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு ட்ரெயின்குள்ளே ஆராய்ச்சி இப்போ போயிட்டுருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டனலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் புதுசாக வரப்போகுது. அதுக்குள்ளே ரிசர்ச் வந்து உங்களுக்கு உள்ள ட்ராக்லாம் போட்டிருக்காங்க. ட்ரோன் ஷாட்டில் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த ரிசர்ச் வந்து இங்கே தான் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெவலப்பர் சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமடாவில் ஒட்டி வருது இந்த ரோடு. இங்கேருந்தே உங்களுக்கு ஐஐடி கேம்பஸ் மெட்ராஸ் தையூர் பிரான்ச்சினுடைய பேக் சைடு கேட்டும் நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேஅவுட்டில், அதாவது எங்கள் லேஅவுட்டில் கமர்ஷியல் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 110 அடி ரோடு சொன்னோம் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட்டும் வருதுங்க, உள்ள ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சொல்லலையே வசந்த் அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டாக நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். கேளம்பாக்கம் மலை ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வருங்க. கரெக்டாக கேளம்பாக்கத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீத்தி ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனி இருக்கும். ரொம்ப பக்கங்க இங்கேருந்து, சரிங்களா? ஒரு 400-500 மீட்டர்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோசில் கம்பெனி இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கேடல் இது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த ரோட் ஃபார்மேஷன் கிடையாது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஐஐடி கேம்பஸ் இங்கே வருது அப்படின்றதுனால ரோடு உங்களுக்கு நல்லா ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் அந்த கேளம்பாக்கம் ரோட் டச் சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்கேருந்து உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் டச் வரைக்கும் இந்த ஐஐடிக்கு அப்படியே பின்னாடி ரோடையும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 60 ஃபீட் ரோடு, 80 ஃபீட் ரோடுன்னு சொல்லி அங்கங்கே எங்கே தேவைப்படுது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா 110 அடி ரோடு தான், 34 மீட்டர் ரோடு. இங்கேருந்து அப்படியே உங்களுக்கு ஓஎம்ஆர் தையூருக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. கரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு தையூர் ஜங்ஷன் அந்த அக்ஷய ஜான்வரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 4.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 1.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு பில்லாபாங் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்குது. அதான் சொல்லியிருந்தேன் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் இருக்குது, கலர் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி கேம்பஸ் இருக்குது. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு நீங்கள் சென்னையில் டாப்பில் இருக்கக்கூடிய லொக்கேஷன். அந்த ரோடுக்கும் சரி ஓஎம்ஆருக்கும் சரி இன்பிட்வீன் அமைஞ்சிருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை ஒட்டி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அது மரங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன்,
நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த லேஅவுட் உங்களுக்கான தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான். அதனால் அங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வராது, ரொம்ப கன்ஜஸ்டடெல்லாம் ஆகாது. உங்களுக்கு நல்லா மரங்களோட தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் பக்கத்துலேயும் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக அது பிடிக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க. கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும். இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுட்ஸே தேவை இருக்காது, இந்த சால்ட் வாட்டர் அந்த மாதிரி. இங்கேருந்து நீங்கள் OMR போகக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸினுடைய ப்ராஜெக்ட்ஸும் பார்க்க முடியும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி இங்கே போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் க்ரோத் வைஸ்லையும் ஃபியூச்சரில் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நம்ம கேளம்பாக்கம் OMR பெல்ட்டில் லேண்ட் பார்சல் அவைலபிள் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டாவில் தான். லேண்ட் எங்கே அவைலபிள் இருக்கோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸ் வருவாங்க. டெவலப்பர்ஸ் வர தான் உங்களுக்கு லேண்ட் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இன்னும் எங்கள் டெவலப்பர்ஸ் நிறைய வரதுக்குள்ள ப்ரொபோசல் இருக்குது. நான் ஃபீல்டில் நின்று பார்க்கனால சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மூலியமாகவும் இன்னும் 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். பட் அது கன்ஃபார்ம் ஆகாமல் என்னால் சொல்ல முடியாது. பட் ஃபியூச்சரில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் இங்கே லேண்ட் ரேட் பயங்கரமாக ஏறும். இந்த சைட் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி AKB தி பெவிலியன். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110 அடி ரோடு மேலே இருக்குங்க. உங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது, வித் செக்யூரிட்டி கேபினோட கொடுத்துருக்காங்க. சுற்றி காமன் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மெயின் கேட்டும் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6.25 ஏக்கர்ஸ் லேண்ட் ஏரியாங்க. சரிங்களா? 6.25 ஏக்கர் லேண்ட் ஏரியா 163 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 டெவலப்மெண்ட். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1380 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. கார்னர் பிளாட்டும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் 33 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. உள்ளே எல்லாமே 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் பிளாட்ஃபார்மோடு கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெயின் வாட்டர் ட்ரெயினும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. EB போஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ஆஃபீஸ் வரைக்கும் EB போஸ்ட் இருக்குது. இந்த ட்ரெயின் நீங்கள் உடனே கட்டுறனா கட்டிக்கலாம், உள்ளனா நீங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. 19,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க் இருக்குது. உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தேன். DTCP என்ற ராப்பூட் சைட்டுங்க. இந்த லே அவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,800 rupees கோட் பண்ணியிருக்காங்க. AKB டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட். ஃப்ரண்ட்டில் கமர்ஷியல் பிளாட், அந்த IIT கேம்பஸ் அப்படியே ஆப்போசிட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த ஆன் ரோடில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் கமர்ஷியல் பிளாட்டுக்கு 3,500 rupees கோட் பண்ணியிருக்காங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் AKB டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.